வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் தி கிச்சன். வாங்க, போன வீடியோவில் கோதுமை தோசையோட ஒரு புதினா சட்னி பரிமாறி இருந்தேன். அந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதாங்க அந்த அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம அந்த புதினா சட்னி தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கோதுமை தோசை வீடியோவை பார்க்காதவங்களுக்காகவும் பார்க்க விருப்பப்படுறவங்களுக்காகவும் கோதுமை தோசை லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ புதினா சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். புதினா சட்னி செய்கிறதுக்கு முதல்ல புதினா இலைகளை நல்லா ஆஞ்சு எடுத்துக்கணும். காம்பு இல்லாமல் இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். தளிர் இலைகள் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நல்லா தண்ணியில் அலசிடணும். அலசி எடுத்து நல்லா வடிய வச்சுக்கணும். தண்ணி நல்லா வடிஞ்சிடணும். ஏன்னா நம்ம வதக்கும் போது அப்போ தான் ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போது நான் 2 கட்டு புதினா எடுத்து அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது கூட கருப்பு உளுந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. எப்போவுமே வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு பண்ணுறதை விட இந்த கருப்பு உளுந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. நமக்கு எலும்புகளுக்கு நல்ல பலம் தரக்கூடியது உளுந்து. அதுலேயும் கூட இந்த கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எப்போ பருப்பு போட்டு சட்னி செஞ்சாலும் அது வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியா விதை போட்டாலே சட்னியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல செரிமானம் ஆகும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளியில் இருக்கிற நாரெல்லாம் நீக்கிட்டு வச்சுக்கணும். கூடவே ஒரு 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அது கூட ஒரு கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து எப்படி சட்னியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்னியாக செய்கிறதுக்கு வதக்கிறதுக்கு எண்ணெய் தேவை. எண்ணெயும் உப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடியாக வச்சுட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு பேனோ வாணலியோ எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அது லேசாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் முதல்ல பூண்டு போடலாம். பூண்டு போட்டு கொஞ்சம் வறுத்து விடணும். பூண்டு உரிக்கும் போது சில நேரம் அதில் தோல் 1-2 இருக்கும். அது நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கனாலே அது வெளியே வந்துடும். பார்த்திங்களா, இதை வெளியே எடுத்துடலாம். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. கூட தனியா விதையும் போட்டுக்கலாம். தனியா விதையும் போட்டு கொஞ்சம் தனியா விதை வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம். தனியா லேசாக வறுப்பட்டு அந்த தனியா வாசனை வரும்போது கருப்பு உளுந்து அதில் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தும் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா பொரிய விடணும். கருப்பு உளுந்து எந்த அளவுக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சட்னி நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வறுப்பட்டு இப்போ நல்ல வாசனை வருது. இப்போது பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி பாருங்கள். இப்படி உருட்டினா அது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கணும். ஒரு 2 கட்டு புதினாக்கு ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போடணும். புளி எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த காரல் இல்லாமல் இருக்கும். புளியும் போட்டு புளியும் நல்லா வறுத்து விடணும். புளி கொஞ்சம் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து விடணும். அது வறுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அலசி வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கிற புதினாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரே முட்டை புதினாவை போட முடியாது. புதினா ஒரு 2 கட்டுங்கும் போது கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். அதை மொத்தமாக போட முடியாது. முதல்ல ஒரு 2 கை புதினாவை போட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே வதக்கி விடலாம். இப்போ புதினா கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற புதினாவையும் அதில் போட்டு அப்படியே லேசாக வதக்கி விடணும். இந்த புதினாவை போடும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி சீக்கிரமாக வத்திச்சுனா தான் புதினா வெந்து போகாமல் வதங்கி வரும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்படி வேகமாக நல்லா எல்லா பக்கமும் திருப்பி பெரட்டி நம்ம அதை வதக்கி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வதக்க இலை கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். ஆனால் தீஞ்சிடாமல் வறுக்கணும்.
ஒரு சிலர் வந்து புதினாவை தனியாக வறுத்துட்டு இந்த பருப்பு மிளகாய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுப்பாங்க. நான் எப்போவுமே இப்படி தான் வறுப்பேன். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது சட்னி அரைக்கும் போது பருப்பு வந்து ரொம்ப அரைஞ்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின புதினாவை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். மிக்ஸி ஜாரில் அப்படியே சூடாக போட்டு அரைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஆற விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்சியில் முதல்ல ஒரு திருப்பு தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அது கொஞ்சம் எல்லாம் கொரகொரப்பாக பவுடர் மாதிரி ஆகிடும். அப்போ வந்து கூட தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, ரொம்ப கொரகொரப்பாக பிடிக்குமா நைஸாக பிடிக்குமா எப்படி வேணும்னாலும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்ததுமே புதினா சட்னி ரெடி. இந்த புதினா சட்னி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் சாப்பிடலாங்க. இது வந்து நம்ம தேங்காவே சேர்க்காம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு 2 பத்தை தேங்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்க்காம அரைச்சிங்கன்னா ஒரு நாள் முழுக்க சட்னி கெட்டே போகாது. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கோ இல்லைன்னா நம்ம எங்கேயான வெளியூர் போகிறோன்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இந்த மாதிரி சட்னி அரைச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு எங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். தேங்க்யூ.